கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் பிரபல நட்சத்திரம் என்ற சிறுகதையை காண உள்ளோம். நுரையும் நொங்குமாக போகும் வேகவதி ஆறு வா வா என்று என்னை அழைத்து கொண்டிருக்கிறது. நதியில் அடைக்கலம் புகுவதற்கு அமாவாசை இரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுவரையில் காலத்தை போக்கியாக வேண்டும். அதுவரை என் அறிவையும் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். வேலை இல்லாமல் சும்மா இருந்தால் மனம் அதிகமாக குழம்புகிறது. தூங்காமல் விழித்து கொண்டிருக்கும் போதே ஒரு பயங்கரமான அந்தகாரம் வந்து சூழ்கிறது. ஆஹா, அமைதியான நல்ல தூக்கம் தூங்கி எத்தனை காலமாயிற்று. ஆம், ஏதாவது வேலையில் மனதை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என் கதையை எழுதத் தொடங்குகிறேன். 1 வருஷத்திற்கு முன்பு நான் பிரபல நட்சத்திரமாக இருந்த காலத்தில் பத்திரிகையில் என்னை பற்றி அடிக்கடி ஏதாவது செய்தி பிரசுரித்து கொண்டிருப்பார்கள். நான் எந்த தெருவில் எந்த வீட்டில் இருக்கிறேன், அது சொந்த வீடா வாடகை வீடா, எத்தனை ரூபாய் வாடகை, தினம் எவ்வளவு தடவை நான் காப்பி சாப்பிடுகிறேன் என்றெல்லாம் கேள்விகளும் பதில்களும் வெளியாகி கொண்டிருக்கும். அதெல்லாம் அந்த காலம். இப்பொழுது பிரபல நட்சத்திர பதவியிலிருந்து நான் விழுந்து 1 வருஷத்திற்கு மேலாகிவிட்டது. என் உண்மையான வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்வதில் இப்பொழுது யாருக்காவது சிரத்தை இருக்குமோ என்பதை நான் அறியேன். இந்த எனது துயர சரித்திரத்தை சினிமா நட்சத்திரமாக விரும்பும் எந்த குடும்ப ஸ்திரீகளாவது படிக்க நேர்ந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக இது உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை எழுதி முடிக்கும் வரையில் பகவான் என்னுடைய அறிவை மட்டும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். கல்யாணம் கதையை எங்கே எப்படி ஆரம்பிப்பது என்றுதான் தெரியவில்லை. நான் பிறந்தது வளர்ந்தது இதெல்லாம் விசேஷம் ஒன்றுமே கிடையாது. என் தகப்பனார் வக்கீல், அவருக்கு நான் 4வது பெண். என் தமக்கைமார்களுக்கெல்லாம் நல்ல வரன்களை தேடி கல்யாணம் செய்து கொடுத்து விட்டார். அப்பொழுதெல்லாம் அவருக்கு சம்பாத்தியம் அதிகமாக வந்து கொண்டிருந்தது. அப்பாவுக்கு தள்ளாமை அதிகமாக வருமானமும் குறைந்தது. வீட்டில் தரித்திரம் தாண்டவமாடத் தொடங்கிற்று. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி எல்லோரும் இந்த துக்கிரிப்பிருந்த அதிர்ஷ்டம் என்று என்னை தூற்றுவார்கள். நான் அதையெல்லாம் பொருட்படுத்துவதே இல்லை. எனக்குத்தான் பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்று மனதிற்குள் சொல்லிக்கொள்வேன். சில சமயம் வெளியிலும் சொல்வேன். என் தாயார் மட்டும் என் கட்சியிலிருந்து, ஆமாண்டி கண்ணே, உனக்குத்தான் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. உன் அக்காமார்கள் எல்லோரையும் காட்டிலும் நீதான் நல்ல இடத்தில் வாழ்க்கைப்படப் போகிறாய். உன்னால் தான் எங்கள் தரித்திரம் தீரப்போகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பாள். பள்ளிக்கூடத்தில் நான் 2வது பாரம் வரையில் தான் படித்தேன். ஆனால் படிப்பதில் எனக்கு அந்த நாளிலேயே ஆர்வம் அதிகம். விக்ரமாதித்தன் கதை முதற்கொண்டு பத்திரிகைகளில் அந்த வாரம் வெளியான தொடர்கதை வரையில் எல்லாவற்றையும் படித்து வந்தேன். இதனால் எல்லாம் என்னவோ பகற்கனவுகள் காண ஆரம்பித்தேன். கதைகளில் வருவது போல சகல லட்சணங்களும் பொருந்திய இளம் குமாரன் எனக்காக எங்கேயோ பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் அவன் எங்கிருந்தோ வந்து என் மேல் காதல் கொண்டு சகலரும் அறிய என்னை கரம் பிடித்து கல்யாணம் செய்து கொண்டு போகப் போகிறான். நாடு நகரமெல்லாம் அதை பார்த்து அதிசயிக்கப் போகிறது என்று அடிக்கடி எண்ணமிடுவேன். தகுந்தவரன் கிடைக்காத காரணத்தினால் என் கல்யாணம் தள்ளிப்போய் கொண்டே இருந்தது. கற்பனா லோகத்தில் நான் கண்டு வந்த ராஜகுமாரன் வரும் பொருட்டாகவே என் கல்யாணம் நிச்சயிக்கப்படாமல் தட்டிப்போய் வருகிறது என்று நான் நம்பினேன். அவன் எப்பொழுது வருவான், எந்த ரூபத்தில் வருவான் என்றெல்லாம் சிந்தனை செய்தேன். நாளாக ஆக என்னுடைய உள்ளத்தின் தாபமும் வளர்ந்து வந்து பொறுமை குன்றியது. ஏன் இன்னும் வரவில்லை என்று ஊர் பெயர் தெரியாத என் கற்பனை மணாளிடம் கோபம் கொள்ள ஆரம்பித்தேன். இன்னும் எங்கள் வீட்டு வாசலிலே நின்று தெரு வீதியில் அவர் வரவை எதிர்நோக்கலானேன். நான் பார்ப்பதற்கு நன்றாக இருப்பேன் என்று அந்த நாளிலேயே எல்லோரும் சொல்வார்கள். உன் அழகுக்காகவே உன்னை யாராவது வந்து கொத்தி கொண்டு போய்விடுவான் என்று என் பாட்டி சொல்வதுண்டு. இதை பற்றி நான் உள்ளுக்குள் மிகவும் கர்வம் கொண்டிருந்தேன். 4 பேர் உள்ள இடத்தில் இருக்கும் போதெல்லாம் எல்லோரும் என் அழகையே பார்த்து பிரமித்து போய் நிற்பதாக நான் எண்ணிக்கொள்வேன். என் வீட்டு வாசலிலே நிற்கும் போதும் இந்த அழகு கர்வம் என் உள்ளத்தில் பொங்கிக் கொண்டுதான் இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல போவோர் வருவோர் எல்லோரும் என்னை உற்று பார்த்துவிட்டுத்தான் போவார்கள். இவ்விதம் பார்த்தவர்களிலே நல்ல தோற்றமும் நாகரிகமும் வாய்ந்த இளைஞன் யாராவது இருந்தால் என்னை மணந்து அழைத்து போக வரும் கந்தர்வகுமாரன் இவன்தானோ என்று எண்ணமிடுவேன். அந்த இளைஞர்களில் பலர் நான் நிமிர்ந்து பார்த்ததும் தலையை குனிந்து கொண்டு போய்விடுவார்கள். இன்னும் சிலரை பார்த்ததும் எனக்கே வெறுப்பு உண்டாகிவிடும். ஒரு சிலர் மட்டும் சமிகைகளினாலும் நேரினாலும் என்னிடம் காதல் பாஷை பேசத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை இன்னதென்று அறிந்ததும்
எனக்குண்டான ஏமாற்றத்திற்கு அளவே இல்லை. ஒருவனுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைகள், இன்னொருவன் வக்கீல் குமாஸ்தா, வேறொருவன் ஃபெயிலான BA. ஆக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த கந்தர்வகுமாரன் இவர்களிலே ஒருவனாக இருக்க முடியுமா? எல்லாம் மனோராஜ்யமா? வெறும் ஆகாச கோட்டையா? இவ்வளவு அழகையும் வைத்துக்கொண்டு கேவலம் கன்னிகையாகவே அப்பா அம்மாவுக்கு பாரமாகவே இருக்கப் போகிறேனா? பகவானே, இதற்காகவா எனக்கு இவ்வளவு அழகையும் அறிவையும் கொடுத்தார்? அழகிலே மட்டுமல்ல, அறிவிலும் நான் நிகரில்லாதவள் என்றுதான் அப்போதெல்லாம் எண்ணியிருந்தேன். உண்மையிலேயே நான் எவ்வளவு மந்த அறிவு படைத்தவள் என்பதை பகவான் எனக்கு விரைவிலேயே காட்டி கொடுத்து விட்டார். நான் என் வீட்டு வாசலில் நின்று ஸ்வயம்பரம் நடத்திய காலத்தில் ஒரு நாள் கலாசாலை ஆசிரியர் ஒருவர் அந்த வழியே போவதை கண்டேன். அவருக்கு வயது சுமார் 30 தான் இருக்கும். ஆனால் அவருடைய தலைப்பாகையும் நீளமாக தொங்கிய கருப்பு சட்டையும் மூக்கு கண்ணாடியும் அவருடைய வயதை அதிகப்படுத்தி காட்டின. அவரை பார்த்தவுடனே எனக்கு ஒரு விதமான பயபக்தி உண்டாயிற்று. அவர் என்னை பார்த்த பார்வையோ என்னுடைய பயத்தை அதிகமாக்கியது. ஏன் இப்படி தெருவீதியில் நின்று போவோர் வருவோரை பார்த்து பல்லை இழித்து கொண்டிருக்கிறாய்? நல்ல குடும்பத்து பொண்ணுக்கு இது அழகா என்று அவர் என்னை கேட்பது போல் இருந்தது. ஆனால் என்னை நானே தைரியப்படுத்தி கொண்டேன். இவர் என்ன மகா பெரியவர், இவருக்கு எதற்காக நாம் பயப்பட வேண்டும் என்று நினைத்து நினைத்து அசட்டு தைரியத்தை அதிகமாக்கிக் கொண்டேன். அவர் வீதி வழியாக போகும் சமயம் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே வாசலில் போய் நிற்கவும் அவரை விழித்து பார்க்கவும் ஆரம்பித்தேன். இதெல்லாம் எனக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது. அந்த வேடிக்கை விரைவில் வினையாகவே முடிந்தது. ஒரு நாள் என் தாயார் திடீரென்று கூப்பிட்டு பரவசமாக கட்டி அணைத்து கொண்டு, அடி அம்பு, கடைசியில் உனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டதடி, உன் களி தீர்ந்து விட்டதடி, எப்போ வருவாரோ என்று பாடிக்கொண்டிருப்பாயே, அவர் வந்தே விட்டாரடி என்றாள். அப்போது எனக்கு உடம்பெல்லாம் புலகாங்கிதம் ஏற்பட்டது. என் உள்ளத்திலே அவர் வந்து விட்டாரா? அவர் யார்? எப்படி இருப்பார்? என்ற கேள்விகள் பொங்கின. ஆனால் வாயில் ஒரு வார்த்தையும் வரவில்லை. அம்மா அவளாகவே சொன்னாள், ஆமாண்டி கண்ணே, நெஜந்தாண்டி, இந்த ஊர் காலேஜில் ப்ரொஃபஸராம், 250 ரூபாய் சம்பளமாம், ரொம்ப படிப்பாளியாம், பிரின்சிபால் வேலை கூட ஆகுமாம், கல்யாணமே வேண்டாம் என்று இதுவரையில் சொல்லி கொண்டிருந்தாராம். உன் அதிர்ஷ்டம் அப்பேற்பட்டவருடைய மனது மாறிவிட்டது. இதற்குள் பாட்டி, அதுதான் நான் சொல்லி கொண்டிருந்தேன், நம்ம அம்புவின் அழகுக்காகவே அவளை யாராவது வந்து கொத்தி கொண்டு போய்விடுவான் என்று அப்பொழுதெல்லாம் என் வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கைப்படவில்லை என்றார். காலேஜ் ப்ரொஃபஸர் என்று அம்மா சொன்னதுமே என் மனம் பதைத்தது. சந்தேகத்தை தீர்த்து கொள்வதற்காக, பாரடி அம்மா, பாட்டியை என் அழகுக்காகவே யாரோ வந்து விட்டார்களாம். நீ சொல்லுகிறவர் இன்னும் என்னை வந்து பார்க்க கூட இல்லை. அதற்குள்ளே பாட்டிக்கு அவசரம் என்றேன். அப்பொழுது அம்மா புன்னகையுடன், இல்லடி கண்ணே, பாட்டி அவசரப்படவில்லை, கல்யாணம் நிச்சயமான மாதிரி தான். அவர் தினம் இந்த வீதி வழியாக காலேஜுக்கு போகிற போது உன்னை பார்த்திருக்கிறாராம். அவரே அப்பாவை கூப்பிட்டு அனுப்பி, எனக்கு உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க இஷ்டமா என்று கேட்டாராம். பணம் காசு என்று ஒன்றும் பேசப்படாது என்று சொல்லிவிட்டாராம். எல்லாம் தீர்மானமாகிவிட்டது. முகூர்த்த தேதி வைக்க வேண்டியதுதான் பாக்கி. அதற்காகத்தான் அப்பா ஜோசியரண்டை போயிருக்கார் என்று சொல்லி ஆசையோடு என் நெற்றியில் கையை வைத்து திருஷ்டி கழித்தாள். நான் அவளிடமிருந்து திமிரிக்கொண்டு ஓடினேன். காமரா அவளுக்குள் சென்று கதவை தாழ்பாலிட்டு கொண்டு தரையில் படுத்தேன். என் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகிற்று. ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. அவரையா கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறோம் என்று எண்ணிய பொழுது ஒரு பக்கம் திகிலாக இருந்தது, இன்னொரு பக்கம் பெருமையாகவும் இருந்தது. அப்பேற்பட்ட படிப்பாளி என் அழகு வலையில் விழுந்து விட்டார் அல்லவா? ஆனால் அந்த மனிதனோடு நாம் வாழ்க்கை முழுவதும் கழிக்கப் போகிறோம் என்று நினைத்த பொழுது என்னமோ செய்தது. சற்று நேரத்திற்கெல்லாம் அம்மா கதவை இடித்தாள். அம்பு, கதவை சாத்தி கொண்டு என்ன செய்கிறாய்? அப்பா வந்து விட்டார், முகூர்த்தம் வைத்து கொண்டு வந்திருக்கிறார், உன்னை கூப்பிடுகிறார் என்று குதூகலமான குரலில் சொன்னாள். நான் கண்களை துடைத்து கொண்டு வெளியில் வந்தேன். அம்மா என் முகத்தை பார்த்துவிட்டு, அடி அசடே, அழுதாயா என்ன என்று கேட்டாள். நல்ல வேளையாக பாட்டி, அழுகையாவது குழந்தைக்கு ஆனந்த கண்ணீர் வந்திருக்கும்படி என்றாள். அம்மா, என் கண்ணே என்று என்னை கட்டி அணைத்து கொண்டாள். சாதாரணமாய் குடும்பங்களில் அடியும் வசவும் பட்டு கொண்டிருக்கும் பெண்களுக்கு கூட கல்யாணம் என்று ஏற்பட்டுவிட்டால் தனி மகிமை உண்டாகிவிடுகிறது. எல்லோரும் கல்யாண பெண்ணை அருமை பாராட்டவும் கொஞ்சவும் ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏற்கனவே நான் செல்லப்பெண், அதிலும் இப்பொழுது எனக்கு அதிர்ஷ்டம் வேறு வந்திருக்கிறது.
ஆகவே எல்லோரும் என்னை படுத்து வைத்த பாட்டை சொல்ல வேண்டுமா? கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்தன. அம்மா, அப்பா முதலியவர்களுக்கு தலைகால் தெரியவில்லை. தடபுடல் ஒன்றும் வேண்டாம் என்று மாப்பிள்ளை சொன்ன போதிலும் கிடைக்காத சம்பந்தம் கிடைத்திருக்கிறது என்ற பெருமையினால் அப்பா ஆடம்பரமாகவே கல்யாண ஏற்பாடுகளை செய்தார். குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் கல்யாணம் நடந்தது. எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். மாப்பிள்ளை நடங்கிடுவதற்கு வரவில்லை என்று ஏமாற்றம் அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் உண்டு. இதை மறைப்பதற்காக அம்மா, அவர் என்ன சாமானியப்பட்டவரா, எல்லாரையும் போல நலங்கிட உட்காருவாரா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். இன்னும் என்னை அடிக்கொரு தடவை கட்டிக்கொண்டு உச்சி முகிழ்ந்து, நீ அதிர்ஷ்டக்காரி அம்பு, கொடுத்து வைத்தவள் என்று பெருமிதத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த நம்பிக்கை உடனேயே அம்மா என் கல்யாணமாகி சில காலத்திற்கெல்லாம் கண்ணை மூடினாள். நானும் இன்றைக்கு இந்த சந்தோஷமான இடத்திலே நிறுத்திவிட்டு கண்ணை மூடி தூங்குவதற்கு பிரயத்தனம் செய்கிறேன். இல்லறம். நேற்று இரவு நான் நிம்மதியாக தூங்கினது போல சென்ற 6 மாதத்தில் தூங்கினதில்லை. ஆற்றில் அடைக்கலம் புகுவது என்று தீர்மானித்தன். அதன் பலனோ என்னவோ, அல்லது என் கதையை எழுதத் தொடங்கி இளம் வயதின் ஞாபகங்களை எழுதியதனால் தானோ தெரியவில்லை. கல்யாணமான உடனே நானும் என் கணவரும் எங்கள் இல்வாழ்க்கை தொடங்கினோம். இல்வாழ்க்கை குறித்து நான் என்னவெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தேனோ அதற்கெல்லாம் நேர்மாறுதலாக எங்கள் வாழ்க்கை நடந்தது. புருஷன் மனைவிகளை ஆடு மாடுகளைப் போல நடத்துவதையும் அடிப்பதையும் துன்புறுத்துவதையும் நான் பார்த்திருக்கிறேன். அவ்விதமாக அவர் கொடுமைப்படுத்தவில்லை. என்னை வைதோ கோபமாக பேசியதோ கூட கிடையாது. வெகு மரியாதையுடன் என்னை நடத்தினார். பேசும்போதெல்லாம் இனிய வார்த்தைகளையே பேசினார். இதனாலெல்லாம் எனக்கு மன நிம்மதி ஏற்படவில்லை. ஏனோ துக்கமாக வந்தது. என் அழகையோ அலங்காரத்தையோ அவர் கவனித்ததாக எனக்கு தெரியவில்லை. சில சமயம் அவர் என்னை ஆவலுடன் உற்று பார்ப்பார். ஏதோ சொல்ல பிரயத்தனப்படுகிறவர் போல தோன்றும். ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டார். வர வர என் அழகை நான் வெறுக்க ஆரம்பித்தேன். அலங்காரம் செய்து கொள்வதில் என் ஆசை போய்விட்டது. சில நாள் குளிக்காமலும் நெற்றிக்கு இட்டு கொள்ளாமலும் தலை மாறிக்கொள்ளாமலும் இருப்பேன். அப்போதும் அவர் வாய் திறந்து ஒன்றும் சொல்லவே மாட்டார். அவருக்கு சதா அவர் வேலையே சரியாக இருந்தது. காலேஜுக்கு போகும் நேரம் போக அவருடைய புத்தக அறைக்குள்ளே தான் இருப்பார். அப்படி ஓயாமல் படிப்பதற்கு எழுதுவதற்கு என்னதான் இருக்குமோ எனக்கு தெரியாது. அதாவது அப்பொழுது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. என் கணவர் காலேஜில் சரித்திர புரொஃபஸர் என்று முன்னமேயே சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இந்தியாவில் பழைய சரித்திரத்தை பற்றி அவர் ஏதோ முக்கியமான ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாராம். நமது இந்திய தேசத்திற்கும் சீனா தேசத்திற்கும் பழைய காலத்தில் ஏற்பட்டிருந்த உறவை பற்றி சில மிகவும் முக்கியமான உண்மைகளை அவர் கண்டுபிடித்தாராம். எங்கள் கல்யாணமான புதிதில் அவர் தம் ஆராய்ச்சியை பற்றி சில சமயம் என்னுடனே பேச ஆரம்பிப்பதுண்டு. ஆனால் அவர் சொல்வது ஒன்றுமே எனக்கு விளங்காது. அதில் எனக்கு சிரத்தையும் இல்லை. எனவே அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே நான் நடுவில் மெஜஸ்டிக் சினிமாவில் மேனகா படம் வந்திருக்காமே என்று சொல்லி வைப்பேன். அவருக்கு சீ என்று போய்விடும். புத்தக அறைக்கு போய் ஏதாவது எழுத ஆரம்பித்து விடுவார். எனக்கோ அவர் சீன தேசத்தின் மேல் செலுத்தும் கவனத்தில் 100ல் 1 என் மீது செலுத்தக்கூடாதா என்று தோன்றும். இப்படி நாளாக அவரும் நானும் எட்டி விலகி போய் கொண்டிருந்தோம். ஒரே வீட்டுக்குள் இருந்த போதிலும் சில தினங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளாத நிலைமை ஏற்பட்டுவிட்டது. நாளுக்கு நாளும் என்னுடைய மன நிம்மதி குலைந்து வந்தது. அவர் மேல் வெறுப்பும் கோபமும் வளர்ந்தன. என்னுடைய தாபத்தையும் கோபத்தையும் பன்மடங்கு அதிகமாக்கும்படியான ஒரு சம்பவம் இப்பொழுது நேர்ந்தது. என் கணவருக்கு ஒரு தங்கை உண்டு. அவருடைய புருஷனுக்கு டெல்லியில் வேலை. எனக்கு கல்யாணமாகி 3 வருஷத்திற்கு பிறகு ஒரு தடவை அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். ராஜா முதலில் வந்துவிட்டாள். அவள் புருஷன் தன் சொந்த ஊருக்கு போய்விட்டு 1 வாரத்திற்கு பிறகு வந்தார். அவர் வருவதற்கு முன் அந்த ஒரு வார காலமும் எனக்கு சிறிது உற்சாகமாக இருந்தது. ராஜம் எங்கள் கல்யாணத்தின் போது கூட பரிகாசம் செய்து மானத்தை வாங்கினாள். அண்ணா நித்திய பிரம்மச்சாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். பிள்ளையாருக்கு கல்யாணமாகும் போதுதான் எனக்கும் கல்யாணம் என்று வீம்பிப்படுத்தி கொண்டிருந்தான். பொம்மநாட்டி என்றாலே தலையை குனிந்து கொள்வாள். அப்படிப்பட்டவனை உன் மாய வலையில் சிக்கி வைத்து விட்டாயடி என்று என்ன பொடி போட்டு மைகினாயடி என்று கேட்டாள். இப்படியெல்லாம் அவள் கேலி செய்தாள். என் மேனி நிறம், முகவெட்டு, கண்ணின் அழகு இதையெல்லாம் பற்றி அவள் வர்ணித்து, அண்ணா காத்திருந்தான், முதல் நம்பர் அழகியாக பார்த்து பிடித்தான் என்று அவள் சொன்ன போதெல்லாம் நான் வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டாலும்
மனதிற்குள் எவ்வளவோ சந்தோஷமும் கர்வமும் அடைந்தேன். ஆகவே ராஜம் இப்பொழுது வந்ததும் எனக்கு உற்சாகமாக இருந்தது. அவளும் முன்போலவே சிரிப்பும் பரிகாசமுமாகத்தான் இருந்தாள். அவளுடைய பரிகாசங்கள் எனக்கு முன்போல சந்தோஷத்தை உண்டாக்கவில்லை என்றாலும் நான் என் மனோநிலைமையை வெளிக்கு காட்டவில்லை. கூடிய வரையில் நானும் குதூகலமாக இருப்பதற்காக முயன்றேன். எங்களுடைய பரிகாச பேச்சுகளில் சில சமயம் என் கணவரும் வந்து சேர்ந்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் ஏற்படப் போவது போல தோன்றியது. ஆம், என் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படத்தான் செய்தது. ஆனால் நான் எதிர்பார்த்த முறையில் அன்று. ராஜம் வந்த ஒரு வாரத்திற்கு பிறகு அவளுடைய கணவர் வந்து சேர்ந்தார். அவர் வண்டியிலிருந்து இறங்கியதும் அவர்கள் சந்தித்த காட்சியை பார்த்த பொழுதே என் மனதில் முள் தைத்தது போல இருந்தது. ராஜமும் நானும் சந்தோஷமாக சிரித்து விளையாடி பேசிக்கொண்டிருப்பதற்கு முடிவு ஏற்பட்டது. அவள் அவருடனேயே அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தாள். அவர்களுக்கு பேசுவதற்கு என்னதான் இருக்குமோ என்று எனக்கு வியப்பாக இருந்தது. ஒருவரையொருவர் கேலி செய்து கொள்வதையும் கொஞ்சிக் கொள்வதையும் பார்க்க பார்க்க என்னுடைய மனக்கசப்பு அதிகமாக வளர்ந்தது. சாயங்காலம் ஆனதும் அவர்கள் பாட்டுக்கு வெளியே கிளம்பி விடுவார்கள். கடைத்தெருவிற்கோ கோயில் குளத்திற்கோ சினிமா டிராமாவிற்கோ போய்விட்டு உல்லாசமாக ராத்திரி திரும்பி வருவார்கள். அப்பொழுது அது என்னை என்னமோ செய்யும். வீட்டிலேயே இருப்பு கொள்ளாது. உள்ளுக்கும் வாசலுக்கும் மாடிக்கும் கீழுக்குமாக ஒரு காரியமும் இல்லாமல் போய் வந்து கொண்டிருப்பேன். அப்போது இவர் காலேஜிலிருந்து வருவார். எங்கே அவர்கள் இல்லையா என்று கேட்பார். எனக்கு தொண்டை அடைக்கும். சினிமாவிற்கு போயிருக்கிறார்கள் என்பேன். மேலே நான் ஏதாவது சொல்வதற்குள் அவர் தன் அறைக்கு போய் புத்தகங்களை புரட்ட ஆரம்பித்து விடுவார். ஒரு நாளைக்கு ராஜமும் அவள் கணவரும் மாடி அறையில் இருந்தார்கள். அது எனக்கு தெரியாமல் அந்த அறையின் கதவை திறந்துவிட்டேன். அப்பொழுது நான் கண்ட காட்சி என் நெஞ்சில் ஈட்டியில் செலுத்துவது போல இருந்தது. ராஜத்தின் கணவர் தரையில் உட்கார்ந்திருந்தார். ராஜம் அவருடைய மடியிலே தலையை வைத்துக்கொண்டு படுத்திருந்தாள். அவள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க அவர் குனிந்த வண்ணம் அவளுடைய கன்னங்களை தடவி கொடுத்து கொண்டிருந்தார். நான் அவசரமாக படீர் என்று கதவை சாத்திவிட்டு கீழே இறங்கி போனேன். எதனாலோ எனக்கு அழுகையாக வந்தது. கீழே ஓர் அறைக்குள் போய் கதவை தாளிட்டு கொண்டேன். தரையில் குப்புறப்படுத்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினேன். அத்தனை காலமும் அடக்கி வைத்திருந்த துக்கமெல்லாம் இப்பொழுது பொங்கிக் கொண்டு வந்தது. வெகு நேரம் வரையில் அழுது கொண்டிருந்தேன். கண்கள் வீங்கி போயின. 1 மணி நேரத்திற்கு பிறகு ராஜம் வந்து கதவை இடித்தாள். நான் கதவை திறந்ததும் என்னை பார்த்துவிட்டு, ஐயையோ, இது என்னடி மன்னி என்று அலறிவிட்டாள். அசடே பைத்தியமே, மாடிக்கு வந்து கதவை திறந்ததற்காகவா இப்படி அழுகிறாய்? என்னடி மோசம் முழுகி போயிற்று? இவர் அப்படியெல்லாம் சங்கோஜப்படுகிறவர் அல்ல. நீ வேண்டுமென்றால் பார், நாளைக்கு நீ இருக்கிற பொழுதே என்னை மடியில் தூக்கி வைத்து கொள்ளச் சொல்கிறேன். இதற்காக அழுவார்களா என்று இப்படி பேசிக்கொண்டே போனாள். அவளுடைய பேச்சு இன்னமும் என் நெஞ்சை அதிகமாக பிளந்தது என்பதை அவள் என்ன கண்டாளா? நான் மெதுவாக சமாளித்து கண்ணை துடைத்து கொண்டு, அதற்காக இல்லையக்கா, தலைவலி மண்டை பிழைக்கிறது என்றேன். உண்மையாகவே தலையையும் வலிக்கத்தான் செய்தது. கண்களில் நீர் வர வேண்டியதுதான். இதோ நானும் வருகிறேன் என்று எனக்கு தலைவலியும் வந்து விடுவது வழக்கம். அதற்கப்புறம் எனக்கு அடிக்கடி கண்ணீரும் தலைவலியும் சேர்ந்து வந்து கொண்டிருந்தன. ராஜம் இதனால் கவலையடைந்தாள். ஒரு நாள் அவள் அண்ணாவிடம் இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. என்னண்ணா, மன்னி இப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள் என்றார் அவர். உனக்கு கண்ணே இல்லையா அண்ணா? ஓயாமல் அழுது அழுது மன்னிக்கு கண் வீங்கி போகிறதே, தெரியவில்லையா? எல்லாம் தெரிகிறது ராஜம். ஆனால் நான் என்ன செய்யட்டும்? நான் உன் மன்னியை கல்யாணம் செய்து கொண்டது பெரிய பிசகு. புத்தி அப்பொழுது கொஞ்சம் சபலித்து விட்டது. அதன் பலனை இப்பொழுது அனுபவிக்கிறேன் என்றார். ரொம்ப அழகாயிருக்கிறது. இப்படியெல்லாம் பேசாதே அண்ணா. வீட்டுக்கு வீடு வாசற்படி, அங்கங்கே அப்படி அப்படித்தான் இருக்கும். எல்லாம் ஒரு குழந்தை பிறந்தால் சரியாகி போய்விடும் என்றாள் ராஜம். சில நாளைக்கெல்லாம் ராஜம் ஊருக்கு போய்விட்டாள். ஆனால் ஒன்றும் சரியாக போகவில்லை. நாளாக என் மனக்கசப்பு வளர்ந்து கொண்டிருந்தது. நான் கண்ணீர் விடுவதையும் குப்புறப்படுத்து கொண்டு விம்முவதையும் அவர் சில சமயம் பார்ப்பார். அவருடைய மெல்லிய காலடி சத்தத்திலிருந்து அவர்தான் வருகிறார் என்று நான் தெரிந்து கொள்வேன். ஒருவேளை அவர் என் பக்கத்தில் உட்கார மாட்டாரா, உட்கார்ந்து என்னை சமாதானப்படுத்த மாட்டாரா என்று சில சமயம் மனதிற்குள் எண்ணுவேன். ஆனால் அவர் தலையில் அடித்துக்கொண்டு சனியன் பீடை என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். வேறு சில சமயம், ஐயோ, என் புத்தி இப்படியா கெட்டுப்போகணும் என்று சொல்லிக்கொண்டே போவார். நானோ என்னத்துக்காக பகவான் நம்மை படைத்தார் என்று எண்ணி கவலையடைய தொடங்கினேன். அவர் படைத்ததினால்தானே இவ்வளவு கவலைப்படுவதாக இருக்கிறது. செத்துப்போவதை அந்த பகவானால் கூட தடுக்க முடியாதல்லவா?
சாவு, மரணம் என்று மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினேன். எனக்கு கல்யாணமானவுடனே என் தாயார் காலமாகிவிட்டாள் என்று சொன்னேன் அல்லவா? என் தகப்பனார் பிறகு வேலையிலிருந்து விலகிக் கொண்டார். என் மூத்த தமக்கை ஹைதராபாத்தில் இருந்தாள். அவளுக்கு பெரிய குடும்பம். அப்பா, பேரன், பேத்திகளை கொஞ்சிக் கொண்டு ஹைதராபாத்திலேயே இருந்தார். அவருக்கு என் திருமணத்தை குறித்து கடிதம் எழுத முயன்றேன். அப்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு நன்றாக எழுதத் தெரியாது. விஷயத்தை சொல்ல முடியாமல் திண்டாடினேன். ஆகவே 4-5 தடவை கடிதத்தை பாதி வரையில் எழுதி கிழிதி போட்டு விட்டேன். இப்படி நான் பாதி எழுதி வைத்திருந்த ஒரு கடிதம் மட்டும் நான் கிழித்து போடாமலே காணாமல் போய்விட்டது. எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. அவர் ஒருவேளை எடுத்திருப்பாரோ என்று ஒரு கணம் சந்தேகம் உதித்தது. ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட சுபாவம் கிடையாது. என்னுடைய அறைக்குள்ளேயே அவர் வருவதில்லை. ஆனாலும் பின்னால் நடந்ததை எண்ணி பார்க்கும் பொழுது முதலில் நான் சந்தேகப்பட்டதுதான் உண்மையோ என்றும் தோன்றுகிறது.